ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். காங்கிரஸ் கட்சியின் அயலக பிரிவு தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் சாம் பிட்ரோடா. இந்தியர்களின் நிறம் குறித்து தெரிவித்த கருத்து சர்ச்சையானதால் முடிவு. நிறவெறியுடன் பேசிய சாம் பிட்ரோடா அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் உடனான கூட்டணியை முறித்துக் கொள்ள தயாரா? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி. இந்தியா கூட்டணி அமைய முதலமைச்சர் ஸ்டாலின் காரணமாக இருந்ததால் அவரை பிரதமர் மோடி விமர்சிக்கிறார். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. லாரி நிறைய பணம் சென்றதால் தான் அம்பானி அதானி குறித்து ராகுல் காந்தி விமர்சிப்பதில்லை. தெலுங்கானா பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி காட்டம். அதானி அம்பானி குறித்து CBI மற்றும் அமலாக்கத்துறை மூலம் விசாரணை நடத்துங்கள். பிரதமர் மோடியின் கருத்துக்கு ராகுல் காந்தி பதிலடி. நாற்காலி ஆட்டம் கண்டுள்ளதால் நண்பர்களையே தாக்கி பேச தொடங்கிவிட்டார் பிரதமர் மோடி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். ஜாஃபர் சாதிக் தனது 2 ஐபோன்களை உடைத்து நேப்பியர் பாலம் அருகே வீசியுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். மதுரை வாக்கு எண்ணும் மையத்தில் CCTV கேமரா செயலிழப்பு. மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு. தண்டனையை ரத்து செய்ய கோரி நிர்மலா தேவி தொடர்ந்த வழக்கு. CBCID பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னையில் உடல் பருமன் சிகிச்சை எடுத்துக்கொண்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவம். மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு பரிந்துரை. எண்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களை ரத்து செய்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம். விளக்கம் கேட்டு விமான போக்குவரத்து அமைச்சகம் நோட்டீஸ். காவிரி டெல்டா மாவட்டங்களில் கேள்விக்குறியாகும் மும்முனை மின்சாரம். பயிர்களை காப்பாற்ற முடியாமல் விவசாயிகள் கண்ணீர். எப்போ போகுதுன்னு சொல்ல முடியல. அப்படி வருது 10 நிமிஷம் உடனே ஓடி போடுது, வருது 10 நிமிஷத்தில் ஓடி போடுதுங்க கரண்ட்டு. இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? ஆழ்கடத்தல் வழக்கில் கர்நாடக சட்டமன்ற உறுப்பினர் HD ரேவண்ணாவுக்கு வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.